ஒரு விசை ஒரு மனிதன் என்னோடு கேட்டார், ஐயா, உங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். நான் சொன்னேன், உனக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொன்னேன். என்ன இப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார். என் ஆண்டவராகி இயேசு உனக்கு எதையும் தாங்கும் இதயத்தை கர்த்தர் உனக்கு தருவார். எந்த சூழ்நிலைகளையும், எந்த கண்ணீரையும், எந்த பாரங்களையும், எந்த புறக்கணிப்புகளையும், எந்த நிந்தைகளையும், எந்த அவமானங்களையும், எந்த மிரட்டுதலையும், எந்த ஆயுதங்களையும், எந்த யுத்தங்களையும், இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் அவர் ஒருவர் உன்னோடு கூட இருப்பாரானால் உன் மேல யாருமே கை வைக்க முடியாது. எப்பேற்பட்ட வியாதியில, எப்பேற்பட்ட சூழ்நிலையில, எப்பேற்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீ இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உன்னை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், நடத்துவார், போஷிப்பார், அற்புதம் செய்வார். அவர்தான் இயேசு. ஒரு பணத்தை உன் கையில் நான் தருவதினால் என்ன பிரயோஜனம்? கர்த்தரே தன்னை உனக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் அற்புதமாக உன்னை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக நாம் எப்படிப்பட்ட மனமுடையவர்களாக இருக்க வேண்டும்? யாவருக்கும் தீங்கு நாம் நினைக்க கூடாது. தீங்கு இல்லாமல் இருந்தால்தான், தீங்கு நினைக்காமல் இருந்தால்தான் நாம் மரணத்துக்கு தப்புவிக்கப்பட முடியும். கோபப்பட்டு நான் கை வைத்து விட்டேன், நான் கோபப்பட்டால் யாரை வேண்டுமானாலும் அடித்து விடுவேன், வெட்டி விடுவேன், குத்தி விடுவேன் என்று சொல்லக்கூடாது. ஒரு நாள் பட்டயத்தை எடுத்தால் அந்த பட்டயம் நமக்காக காத்திருக்கும். சில பிள்ளைகளை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறேன். அவர்களை கொலை செய்த பொழுது கொலை செய்யப்பட்டவருடைய பிள்ளைகள் மனைவினுடைய வயிற்றிலே கருவாக இருந்திருப்பார்கள். பிறந்த பொழுது அதை கேள்விப்படுகிறார்கள். உங்க அப்பனை வந்தான் கொன்னாம்னு சொல்லி இவன் வளர்ந்து வாலிபனாகி அவனை கொலை செய்கிறான். நாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட்டு, யாரையாவது கெடுத்து விட்டு, யாருக்காவது தீங்கு செய்துவிட்டு ஒளிந்து கொள்ளலாம், பார்த்து ரசிக்கலாம் என்று மறைந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது எந்த அறையிலும் போய் பதுங்க முடியாது. அதனால்தான் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்பதை நான் சொல்லுகிறேன். செய்யக்கூடாது என்று மட்டும் நான் சொல்லவில்லை, மனதால் கூட நினைக்க கூடாது. இப்போ கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொல்லுவார்கள். கேடு நினைத்தாலே கேடு வரும், நன்மை நினைத்தால் நன்மை வரும். நீதிமானை பகைப்பார்கள், என்ன செய்ய முடியும்? காலம் கடைசி. ஆனாலும் நீ தீமையை தீமையினாலே வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று வேதம் சொல்லுகிறது.